வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் அனிகன். நான் அமீர். சீசன் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சீசனும் ஒன்றா முடிஞ்ச மாதிரி இருக்குது. தீபாவளி, பொங்கல், அடுத்த அப்படியே சீசன் போச்சு. இப்போலாம் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீலிங்ஸில் இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அடுத்து நம்மளுக்கு சீசன்றது கம்மி தான். அடுத்து சாமி கும்பிட்டு ஸ்கூல் சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சீசன் டல்லாக தான் போகும். இப்போ மென்ஸ் வேர்லாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட், அந்த ஒரு நாளைக்கு 1, 2 பார்க்குறதே பெரிய விஷயம். ஷர்ட் எடுக்க போகிறதோ அவங்க வேறு எதுவும் சொல்லிட்டு. ஆனால் துண்டு அது இதுன்னு சொல்லிட்டு மெத்தது ஆல்மோஸ்ட் ஓடிட்டு இருக்குங்க. அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி என்ன அட்வைஸ் பண்றேன்னா, வெறும் ஒரு பர்ட்டிகுலர் இதோட நிப்பாட்டிறாதீங்க. அடுத்து அப்கிரேட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு லஞ்ச் பேக் பத்தி போடலாம். லஞ்ச் பேக் வந்து உங்களுக்கு வந்து பெருசா ஆக்குபை பண்ண போறது கிடையாது உங்க பிளேஸ. அதேபோல இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேட்டீங்கன்னா 10,000, 20,000, 30,000 கூட தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு 3,000 ஒரு 5,000 வாங்கி வச்சுட்டு அது ஒரு மூலையில வச்சுட்டீங்கன்னா, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சேல். ஸோ இந்த மாதிரி சீசன்லலாம் திடீர்னு யாராவது வருவாங்க, ஒரு லஞ்ச் பேக் வாங்குனாங்கன்னா ஒரு ₹150 1, 2 ஏதாவது சேல் ஆகும் இல்லையா? நான்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லாம் வந்து லஞ்ச் பேக் எங்கடா போடுவாங்க, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சு தேடின பீரியட்லாம் இருக்குங்க. நான் பார்த்தப்ப வந்து அந்த பேக் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா? சும்மா அவங்க ஒரு ஊர்லயே ஒரு சில சின்ன டெய்லர் மாரி இருந்து பேக் ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல, அவங்க தச்சு குடுப்பாங்க. பட் அவங்ககிட்ட போய் கேட்டேன்னா ரேட் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். பட் குவாலிட்டி நல்லா தான் பண்ணி குடுப்பாங்க. பட் அந்த ஸ்டைலிஷ் ஃபினிஷிங் அந்த இது இருக்காது. பட் குவாலிட்டி நல்லாருக்கும். செம்மையா இருக்கும். பட் நம்ம கேட்குற அந்த பேட்டர்னோ, அந்த டிசைன்ஸோ இந்த மாரிலாம் சொல்லிட்டு எதுவுமே இல்லாம அந்த மாரி தான் குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் இது எனக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து என்னோட ரொம்ப நாள் தேடலோட ஒரு பலம் தான் இது. ஸோ அத நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட மேனுஃபேக்சரர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. நம்ம மதுரை செல்லூர் தாங்க. தி ஃபேமஸ் மதுரை செல்லூர். ஆ செல்லூர் வந்து நெறைய விஷயத்துக்கு ஃபேமஸ் ஆனது. ஸோ செல்லூருக்குள்ள வீடியோ எடுத்து நம்ம ஒரு கன்டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா, நம்ம கிட்டத்தட்ட 1 மாசம் நம்மளுக்கு ஒரு கன்டென்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து செல்லூருக்குள்ள நெறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. நெறைய ஆர்டர் பண்ணிட்டே போலாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால், டவல்ல ஆரம்பிச்சு நைட்டியா இருக்கட்டும், பாத்திரங்களா இருக்கட்டும், லஞ்ச் பேக்கா இருக்கட்டும், பேக்கா இருக்கட்டும், அண்ட் டாப்ஸு, துண்டு எல்லாம் நெறைய விஷயங்கள் அங்க கிடைக்குது. நெறைய இண்டஸ்ட்ரீஸ். உள்ள போனீங்கன்னா, நீங்க வெளியில வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100, 200 இண்டஸ்ட்ரி சின்ன சின்னதா பார்த்துட்டே நம்ம வரலாம். ஸோ அதுல நம்மளுக்கு கிடைச்சது இந்த லஞ்ச் பேக். நான் எதார்த்தமா வேற ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருந்தேன். அப்ப அதாவது பட்டு பாவாடை சட்டை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வாங்கிட்டு, நைட்டி அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில வர்ற டயத்துல நான் நெறைய பார்ப்பேன். ஒவ்வொரு இடமா 2 விசாரிச்சு தான் வருவேன். ஸோ அப்படி நான் மீட் பண்ண ஒருத்தர் தான் வந்து இவர். இவர் செல்லுல லஞ்ச் பேக் போட்டுட்ருக்காரு. குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. சூப்பர் குவாலிட்டி அப்சல்யூட்லி. நான் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் நல்லா இருந்தா மட்டும் தான் எடுத்து வீடியோ போடுவேன். பெய்ட் ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பேக் பாருங்க. செம்மையா இருக்கா? இதெல்லாம் பெரிய பேக். அதாவது 3ஆம் நம்பர் பேக். இதுக்கு முன்னாடி நீங்க லஞ்ச் பேக் வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நம்பர்ஸ் வந்து 1, 2 அண்ட் 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் அவரோட ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் வந்து ஹி ஆஃபர் அஸ் 75 ரூ. 75 வந்து 1ஆம் நம்பர். அண்ட் நம்பர் 2 வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுங்க. இது நம்பர் 2. ஸோ இந்த நம்பர் 2 வந்து ஹி இஸ் ஆஃபரிங் அஸ் ஃபார் ₹90. ஜஸ்ட் ₹90. அவ்வளோதான். பட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் குவாலிட்டி. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்பர் 3ன்றது நான் இத வச்சிருக்கிறேன் இல்லையா? இந்த பேக். ஸோ இந்த பேக்கோட சைஸ பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்பர் 3. இதோட ரேட் வந்து ₹100ன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்றாரு. பேட்டர்னும் நெறைய வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. இது போக இன்னும் ஒரு 2 ஐட்டம் போட்டிருக்காரு. ஸோ நான் அங்க அவர் கடையிலேயே நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். அத நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். அத பார்த்துக்கோங்க. அது கீழ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாப்படியே இருக்கும். அந்த பேக் வந்து ₹110. 2ஆம் நம்பர் சைஸ் இருக்க மாரி இருக்கு. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணா இவ்வளோ வரைக்கும் போதுங்க. அது வந்து 110 குடுக்குறாரு. இன்னொன்னு வந்து அதிலேயே பெரிய சைஸ் வந்து 135. பட் அது வந்து நம்ம மினிமம் ஆர்டர் பண்றது 30 பீசஸ் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பட் அது எனக்கு தெரிஞ்சு செம்மையா போகும். சூப்பரா போகும். சிறுசாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாவும் லென்த்தியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னாப்ல வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது வச்சுட்டே போனோம்னா தான் அந்த சேல் இல்லாட்டினாலும் நம்மளுக்கு வேற ஒரு சேல்ஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா இந்த வருஷம் பனின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுத்தமா பனியே இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல வந்து ஆ தெரிஞ்ச வரைக்கும் பனி இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட்டா அப்டின்னா என்ன அர்த்தம்னா, பனியே இல்ல இந்த வருஷம்லாம். அந்த அளவுக்கு மோசம். ஸோ நம்ம போட்ட இந்த ஸ்வெட்டர்ஸ் அது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேல் ஆச்சு. சேல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 1/2% 50% வரைக்கும் சேல் பண்ணிட்டோம். பட் 50% இருக்கு. பட் டசன்ட் பி அ மேட்டர். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு, டம்ப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா அத சேல் பண்ணலாம். கண்டிப்பா போகும். அது பிரச்சனை கிடையாது. அழுகுற சமாச்சாரம் கிடையாது. ஸோ இந்த வருஷம் அது ஒரு சின்ன இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிசினஸ பொறுத்தவரைக்கும் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? அடுத்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து செல்லூர்ல வந்து பேண்ட் வந்து ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக நத்தத்துல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் அண்ட் ஷர்ட் அண்ட் சுடிதார். அதாவது நல்ல குவாலிட்டிலயே ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அத பத்தி வீடியோவும் ரொம்ப ஷார்ட்டா போடுறேன். ₹75க்கு அவர் ஒரு மாடல் சொல்லியிருந்தாரு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ₹75 நம்ம போட்டோம்னா, அதுலருந்து நம்மள எவ்வளோங்க ஒரு ₹5 எக்ஸ்பென்சஸ் வச்சுட்டாலும் 80 அதுல 1/2 120 அதுக்கு மேல சத்தியமா வைக்கக்கூடாது.
வித்தோம்னா மித்த கிடைக்கும், நம்ம கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த பேக் வந்து ஹி இஸ் ஆஃபரிங் அஸ் ஃபார் ₹85. 1ஆம் நம்பர் பேக் தான். 1ஆம் நம்பர் பேக்லேயே வந்து இது வந்து ₹85 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ஸோ சாரி 2ஆம் நம்பர் சைஸே வருதுங்க. பட் இது வந்து ₹85ன்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ஸோ இது பாருங்க, அவர் ஜிப்பு, ரன்னர் எல்லாமே ஹெவி குவாலிட்டி தான். நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சொன்னாப்புல நல்லா இருந்தனால தான் நான் வீடியோ போடுறேன். பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. அவர்ட்டயே நான் பெர்மிஷன் கேட்டேன். நான் கேட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொன்னாரு. ஸோ இந்த இது வந்து ₹85ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். 85 வாங்குறேன்னா ₹5 எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதில் 33%ன்னு சொல்லிட்டு வச்சோன்னா ₹130க்கு மேலே என்னால் இதை கொடுக்கக்கூடாது. ஆனால் சூப்பர் பேக் 120க்கெலாம் நம்ம செம்மையாக கொடுக்கலாம் அந்த பேக். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அடுத்தது நான் சொன்னாப்புல 2ஆம் நம்பர் குவாலிட்டி. 2ஆம் நம்பர் குவாலிட்டியில் இந்த கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாரு. நிறையா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்பர் 2. நம்பர் 2வும் பாருங்கள். மெட்டீரியல், இன்னர் மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அது இன்னர் அண்ட் பேட்டர்னும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ₹90ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ ₹90ன்னு போட்டனாலும் இது வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 130, 140க்கு மேலே கண்டிப்பாக சேல் பண்ணக்கூடாது. ஸோ 140க்கு செம்மையான ரேஞ்சு. அடுத்து நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 3யும் காமிச்சிட்டேன். நம்பர் 3ன்றது நல்ல பெரிய சைஸு. இது நான் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்த கலெக்ஷன்ஸு. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 3500க்குள்ளே தாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அவ்வளோதான், பெருசாக கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் அவர்கிட்ட ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மினிமம் 5000 ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஏன்னா எடுத்து போட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போடணும் அப்படின்னாலும் ஒரு 5000க்கு வாங்கினீங்கன்னா தான் ஒரு இந்த சைஸ் பண்டிலாவது வரும். அதை லாரியில் ஏற்று போடுறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ 5000 பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நம்மளுக்கு ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ் மாதிரி ஏதாவது வியாபாரத்தில் வாங்கி போடுறதுல கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட வாங்கின நான் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்கிறாரு, மாடல்ஸும் வச்சிருக்காரு. ஸோ மினிமம் ஆர்டர் ₹5000. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட லஞ்ச் பேக் மட்டும்தான் போட்டுட்ருக்காரு. அது போக ட்ராவல் பேக் முன்னாடி போட்டேன், இப்போ நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஜவுளி கடையில் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராவல் பேக் மாதிரி சின்ன சைஸ், அதுவும் என்னால் பண்ணித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொன்னார். அது வந்து ₹90 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைஸ் பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் உங்களுக்கு வேறு தனியாக ஒரு பிக்சரில் எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளோதான், அவர்கிட்ட கிடைக்கிறது ஒன்லி லஞ்ச் பேக் ஆர்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. இடையில வரப்போ அடுத்து ஸ்கூல் சீசன் வருது. ஸ்கூல் சீசன் நம்ம யூனிஃபார்ம் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா லஞ்ச் பேக்கும் வாங்கி வைங்க. பேக் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். செல்லூர்லேயும் இன்னொருத்தரும் ஸ்கூல் பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அது போக மதுரையில் சுற்றிலுமே நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. டெல்லியிலையும் போடுறாங்க. டெல்லியில் பயங்கர சீப்பாக இருக்கும். பட் டெல்லியில் போட வேண்டிய ஐட்டம்ஸ் ஒரு 400 to 350 to 450 அங்கே வாங்கினோம்னா ஹெவி குவாலிட்டி சூப்பராக இருக்கும், கேரண்டி பீசஸ். பட் அதே பீசஸ் இங்கே நம்ம வாங்க முடியாது. இங்கே வந்து 600 அதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஏன்னா காஸ்ட் இங்கே ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தியாகுது, அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அந்த மாதிரி பீசஸ் அங்கே வாங்கலாம். இங்கே கிடைக்கிற சாதாரண பீசஸ் வந்து ஒரு சில பீசஸ் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ எது எங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஒரு ரெஃபரன்ஸ் தர்றேங்க. அண்ட் ஒன் மோர், சேல்ஸ் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இல்லாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் எல்லாருக்கும் பேசுகிற என்ன இன்க்ளூடிங் மீ, எனக்கு வந்து சேல்ஸ் ஆஹா சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது இல்லை, அந்தளவுக்கு இல்லை. பட் சேல் இருக்குங்க. இன்னொன்று நான் என்னன்னு சொன்னேன்னா, நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். என்னோட கடை வந்து மல்டி ஷாப் மாதிரி. ஒரு திங் இல்லைன்னா இல்லை ஜவுளி இல்லாட்டினாலும் சொன்னாலும் எனக்கு சப்பல்ஸில் வித்துடலாம், இல்லை ஸ்டேஷனரி கொடுக்குறேன், பேக்கு கொடுக்குறேன். ஸோ மொபைல் ஆக்சசரிஸ் அதுவுமே பார்த்துட்ருக்கேன். ஸோ எதுலையாவது ஒன்றில் வந்து எனக்கு பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி திங்க் பண்ணி எல்லா திங்ஸும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஜெயிச்சு வரலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் திருப்பி சொல்கிறது, பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் செம்மையாக சூப்பராக கிடைக்கும். அப்புறம் அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பார்த்துக்கோங்க, கால் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், மினிமம் 5000 போடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. முன்னாடி வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணிடுங்க. பேக் இருக்குது, நம்ம கடையில் இருக்குது, இது வரைக்கும் இல்லை, இனிமேல் நான் வாங்கி போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஷோகேஸ் பண்ணுங்கள். போட்டு ஹேங் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. பார்த்துட்டு போவாங்க, மைண்டில் வச்சுப்பாங்க, ரேட்டு கேட்பாங்க. ரேட்டு கண்டிப்பாக சூப்பராக சொல்லுங்கள். அடுத்து அவங்க வாங்க போகிறாங்கன்னா நம்ம கடைக்கு தான் தேடி வருவாங்க. ரேட்டு கேட்குறப்ப வாங்கலாட்டினாலும் அடுத்து கேட்குறப்ப கண்டிப்பாக வந்து யோசிக்கிறப்ப நம்ம கடையில் தான் வந்து வாங்குவாங்க. அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் ரேட்டு கொடுங்க. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் உங்கள் வணிகன் அமீர். தேங்க் யூ.